நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. அந்த விழாவில மாண்புமிகு சிஎம் அவர்கள் மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா, ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. பாத்துருவோம். கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வரதான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனா அவரை முடக்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு. என்ன சொன்னார்? மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வரதான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன சொன்னார்? கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.